Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. அல்-கைதா அமைப்புடன் தொடர்பில் இருந்த ஒரு பெண் சென்ற வாரம் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு அழைப்பு விடுத்தது தெரியவந்துள்ளது. அல்-கைதா அமைப்புடன் தொடர்புடைய 4 பேரை சென்ற மாதம் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஷாமா பர்வீன் அன்சாரி என்ற பெண்ணுக்கும் அல்-கைதா அமைப்புடன் தொடர்புள்ளது தெரியவந்தது. இதையடுத்து பெங்களூருவில் வசித்து வந்த ஷாமா பர்வீனை குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன், லேப்டாப் போன்றவை தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அதில் பல திடுக்கிடும் தகவல்களை வெளியாகியுள்ளன. இதுகுறித்து குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் வெளியிட்ட அறிக்கையில் ஷாமா பர்வீனிடம் பறிமுதல் செய்யப்பட்ட லேப்டாப்பை சோதித்ததில் பயங்கரவாத செயல்களை அவர் ஊக்குவித்தது தெரியவந்துள்ளது. குறிப்பாக சென்ற மே மாதம் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. அப்போது இந்தியா மீது போர் தொடுக்க பாகிஸ்தானுக்கு ஷாமா அழைப்பு விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரை இணைத்து ஷாமா ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு, இஸ்லாமை மீட்டெடுக்க கிலாபத் திட்டத்தை செயல்படுத்துங்கள், இஸ்லாமிய நிலத்தை ஒருங்கிணைத்து ஹிந்துத்துவா ஜியோனிசம் எனப்படும் யூத கலாச்சார பிரச்சாரத்தை ஒழிக்க முன்னேறுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் பகிர்ந்த மற்றொரு வீடியோவில் இந்து சமூகத்திற்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் ஒருவர் பேசியுள்ளார். இந்த வீடியோக்கள் தொடர்பாகவும் அல்-கைதா அமைப்புடன் இருக்கும் தொடர்பு குறித்தும் ஷாமாவிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்று குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.